வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒண்ணுதான், அவர்தான் இயேசு. ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் கேளுங்க, அவங்கவுங்க பிரச்சனை வேற வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பேருடைய பிரச்சனை ஒவ்வொரு மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரியான வேதனை, வேற மாதிரியான வருத்தம், வேற மாதிரியான வியாதி, வேற மாதிரியான கஷ்டம். ஆகவே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளா இருக்கிற பிரச்சனை, ஒவ்வொரு மனுஷனும் சந்திக்கிற பிரச்சனை வெவ்வேறு விதமா இருக்கலாம். ஆனா இயேசு ஒருவர் மட்டுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி. ஆகவே பிரச்சனையோடு இருக்கிற மனுஷன் பிரச்சனைக்கு தீர்வை உலகத்துல தேடாமல் பிரச்சனைக்கு தீர்வை உலகத்தை படைத்த தேவனிடத்துல தேடுவானாக. அவனுக்கு பிரச்சனையில இருந்து தீர்வை கொடுக்க இயேசு உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை உலகத்துல தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். வியாதியில நிறைய பேருக்கு இளைப்பாறுதல் இல்லை, கடன்னால இளைப்பாறுதல் இல்லை, கணவன் நிமித்தமாய் மனைவிக்கு இளைப்பாறுதல் இல்லை, மனைவி நிமித்தமாய் கணவனுக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகள் நிமித்தமாய் பெற்றோருக்கு இளைப்பாறுதல் இல்லை. இப்படி ஏதோ ஒரு விதத்துல இளைப்பாறுதலே இல்லாமல் இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து இயேசு சொல்லுகிறார், என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு உன் கண்ணீர் மாறும், இன்றைக்கு உன் வியாதி மாறும், நீங்க சந்திக்கிற பிரச்சனை மாறும், நீங்க சந்திக்கிற துக்கங்கள் மாறும். நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாருக்கும் இளைப்பாறுதலை கொடுக்க அவர் அழைக்கிறார். இன்றைக்கு நீங்க தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆகவே இன்றைக்கு நீங்க இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். எந்தெந்த காரியத்துல வேதனையோடு இருக்கிறீர்களோ நீங்க இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இப்போ ஆண்டவர் அழைக்கும் போது ஆண்டவரிடத்துல எப்படி வரணும் என்கிறதை, அந்த 2 விஷயத்தை ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அந்த 2 விஷயத்தை நீங்க சரியாய் புரிந்து கொண்டீர்களானால் நிச்சயமாய் இன்றைக்கு நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனையிலையும் இருந்து உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, அழைக்கிற ஆண்டவரிடத்துல எப்படி நாம போகணும், எப்படி போனா நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி நாம தியானிக்க போகிறோம். அதாவது ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணேன். அப்ப நிறைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் முன் வரிசையில இருந்து டைரியில பக்கம் பக்கமா எழுதி எடுத்தாங்க பிரசங்கத்தை. அப்ப நான் ஒரு சிலர் டைரியை வாங்கி பார்த்தா நான் பேசினது விசுவாசத்தை குறித்து பேசியிருந்தேன். சிலர் அதுல நம்பிக்கை அப்படின்னு எழுதியிருந்தாங்க, சிலர் அவிவிசுவாசனே எழுதி வச்சிருந்தாங்க, சிலர் விசுவாசன்னு எழுதி வச்சிருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு விதமா புரிஞ்சு எழுதியிருந்தாங்க. அப்ப நான் யோசித்தேன், நாம ஒண்ணு சொல்லி கொடுத்தா இதுவ ஒண்ணு புரிஞ்சிட்டு டைரியில எழுதி வச்சிருக்கு. வசனம் கரெக்டா இருக்கு, ஆனா புரிஞ்சு எழுதின விதம் வேற மாதிரி. உண்மையில தெய்வ செய்தியை கூர்ந்து கவனித்தால் தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ, நான் உங்களிடத்துல எப்படி சொல்லுகிறேனோ அதை சரியாய் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. செய்திக்குள்ளாய் போறதுக்கு முன்பதாக சிந்தனைக்காக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு கதை கேட்க பிடிக்கும்? அல்லேலூயா. கதை கேட்கறது பிடிக்காதா? கதை சொல்ல பிடிக்குமா? நான் கேட்க ரெடி. சரி. அப்போ ஒரு நாள் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுகிற ஒரு மனுஷன் உயர் அதிகாரியிடத்துல போய் சொல்றாரு, எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும் அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, என்னத்துக்கு அப்படின்ட்டு. அது எனக்கும் மனைவிக்கும் சண்டை, அதை சரி பண்ணணும், இல்லைன்னா அது வேற மாதிரி போயிரும், அதனால அதை பேசி முடிக்க 2 நாள் லீவ் வேணும் அப்படின்னாரு. இவர் சொன்னாரு, இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் லீவ் தர முடியாது, போய் ஒழுங்கா வேலையை பாருங்க, வேலை முடிஞ்ச பிறகு உங்க பிரச்சனையை தீர்த்துக்கோங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம், ஆமா சின்ன சின்ன சண்டைகளுக்கெல்லாம் லீவ் தர முடியாது அப்படின்னாரு. என்ன பண்ண முடியும்? ஒண்ணு வேலையை விடணும், வேலையை விட்டா வாழ்க்கை கஷ்டம், சம்பளம் போகும். திரும்பி போயிட்டார். போய் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் போய் ஒரு லெட்டர் கொடுத்தாரு, எனக்கு 1 வாரம் லீவ் வேணும் அப்படின்ட்டு. 2 நாளே கிடைக்கல, 1 வாரம் எங்க கிடைக்கும்? அவர் வாசித்துட்டு, என்னத்துக்கு 1 வாரம்?
ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய சண்டை நடக்கு, அதனால எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும். அவர் கேட்டார், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்ததுன்னா உமக்கு என்ன, நீர் வேலையை பார்க்க வேண்டியதானே? அவர் சொன்னார், நீங்க தான் போன முறை சொன்னீங்க சின்ன சண்டைக்கெல்லாம் லீவ் தர முடியாது, பெரிய சண்டைக்கு தான் லீவ் தருவேன், நீ இப்ப பெரிய சண்டை நடக்கு, லீவ் தாருங்க அப்படின்னு கேட்டார். அவர் எந்த அர்த்தத்துல சொன்னார்னு இவருக்கு புரியல, இவர் என்ன அர்த்தத்துல சொன்னார்னு அவருக்கு புரியல. சோ பிரசங்கம் இப்படி மாறிடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. என்னை நம்ம ஆள்கிட்டங்களுங்க ஏன் வரல, இஸ்ரேல் ஈரானுக்கு போர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரி போகட்டும், கர்த்தர் நல்லவர். இப்போ ஆண்டவர் அழைக்கிறார். என்ன அழைக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரையும் இயேசு அழைக்கிறார், என்னிடத்துல வாருங்க. ஏனென்றால் எங்கேயும் இல்லாத விடுதலை இயேசு கிறிஸ்துவனிடத்துல இருக்கிறது. யாராலையும் கொடுக்க முடியாத அற்புதத்தை இயேசு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப இயேசப்பாட்ட போகிறவர்கள் எப்படி போகணும் என்கிற 2 காரியம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்க எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். 9:20. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:20. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அல்லேலூயா. எத்தனை வருடத்தினுடைய பாடுகள், எத்தனை வருடமாக இளைப்பாறுதல் இல்லாம இருந்தார்கள் அப்படின்னா 12 வருஷமாய் தீர்வே கிடைக்கல. வேற வேற ஆகமத்துல நீங்க வாசித்தீர்கள் ஆனால் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் வித்து வைத்தியர்களுக்கு செலவழித்து சுகமும் கிடைக்கல, பணமும் கிடைக்கல, எல்லாத்தையும் இழந்து நிற்கிற ஒரு ஸ்திரீ இயேசுவினிடத்துல போய் விடுதலை பெற்றார். அல்லேலூயா. அப்போ இயேசு அழைக்கிறார், விடுதலையை கொடுக்க, சுகத்தை கொடுக்க, அற்புதத்தை கொடுக்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க இயேசு அழைக்கிறார். இப்போ அழைக்கிற இயேசு கிறிஸ்துவனிடத்துல நீங்களும் நானும் எப்படி போகணும், எப்படி போனா விடுதலை என்கிறதை இந்த சம்பவம் நமக்கு சாட்சியா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் நிறைய பேர் நிக்கிறாங்க, ஆனா யாருக்கும் அற்புதம் நடக்கல. பெரும்பாடு உள்ள இந்த ஸ்திரிக்கு மட்டும் 12 வருஷமா இருந்த பிரச்சனைக்கு ஒரு செகண்ட்ல ஆண்டவர் தீர்வை கொடுத்தார். எப்படி இவளால பெற முடிந்தது அப்படின்னா விசுவாசம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவரை விசுவாசித்தால் அந்த விசுவாசம் ஒரு நாளும் என்னை வஞ்சிக்காது. இயேசுவை விசுவாசித்தால் அந்த விசுவாசம் என்னை ரட்சிக்கும், வஞ்சிக்காது. ஆமா, மனுஷனை நம்பினால் வஞ்சிக்கப்படலாம், வைத்தியர்களை நம்பினா ஒருவேளை வஞ்சிக்கப்படலாம், மந்திரவாதிகளை நம்பினா வஞ்சிக்கப்படலாம். ஆனா இயேசுவை நம்பினால் நான் வஞ்சிக்கப்படேன், நான் ரட்சிக்கப்படுவேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? ஏசப்பாவை நான் நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. எனக்கு ரட்சிப்பு உண்டு. இந்த ஸ்திரீ எப்படி வந்தால் அப்படின்னா, அங்கே சுத்தி நின்ற, அங்கே கூடி நின்ற, இயேசுவோடு கூட பல மணி நேரம் இருந்த எல்லாரை காட்டிலும் இந்த ஸ்திரீக்கு அதிக விசுவாசம். நான் போவேன், அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், தொட்டாலே அற்புதம். நான் சொல்லுகிறேன், இந்த உபவாச ஜெபத்துக்கு போனாலே எனக்கு அற்புதம்னு நீங்க விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை, நம்ம விசுவாசத்தில் அவ்வளவு பவர் இருக்குது. சில விஷயம், ஒரு சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது பாம்பு ஒரு மனுஷனை, விஷப்பாம்பு ஒரு மனுஷனை கடிச்சா அவன் பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும், பொழைச்சிக்க வேண்டி தைரியமா இருக்கணும். அப்படி இருந்தா அவன் பொழைச்சிக்குவான். பாம்பு கடிச்சா அறிவுரையே மருத்துவ உலகம் சொல்லுகிறது, பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, ஐயோ கடிச்சிட்டேன்னு வேகமா ஓடக்கூடாது, நிதானமா இருங்க, நிதானமா இருங்க, நம்பிக்கையா இருங்க, பொழைச்சிக்குவோன்னு நம்பிக்கையா இருங்க, பொழைச்சிக்குவீங்க. ஒருவருக்கு மயிலாடி பக்கத்துல பாம்பு கடிச்சிட்டு, என்ன பாம்பு அப்படின்னா கட்டுவரிய, இவரு முள்ளுதான் கடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 9 மணிக்கு கடிச்சது. அவர் பாட்டுக்கு அப்படியே தட்டி விட்டு, ஏன்னா பாம்பை பார்க்கல, வக்கீலுக்குள்ள இருந்து பெரிய வக்கப்படப்பு. அப்ப அந்த நேரத்துல கடிச்சிட்டு பாம்பு பார்க்கல, முள்ளுதான் குத்திருக்கோம்னு நினைச்சிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. 9 மணிக்கு கடிச்சது. இவருக்கு சிந்தனைல என்ன இருந்துச்சுன்னா, பாம்பு கடிக்கல, முள்ளு குத்திட்டு, அதுதான் இருந்தது. ஒரு படபடப்பு இல்ல,
ஒரு பயம் இல்லை, ஒரு பதட்டம் இல்லை, தைரியமா இருக்கிறார். ஏன்னா விஷயம் தெரியாது, நிதானமா இருக்கிறார். ஆனா 1:30 மணிக்கு போல, 9 மணிக்கு நடந்த சம்பவம் 1:30 மணிக்கு போல லேசா தலை சுத்துது, லேசா கண்ணெல்லாம் இருட்டுது. உடனே மருத்துவமனை கொண்டு போறாங்க. பார்த்தா பாம்பு கடிச்சிருக்கு, பயங்கர விஷம் உள்ள பாம்பு கடிச்சிருக்கு. ஆனா பொதுவா இந்த கண்ணாடி விரியம் 8 அடி விருவம் எல்லாம் கடிச்சுன்னா 1 மணி நேரம் கூட தாங்காது. ஆனா அந்த மனுஷனுக்கு அவ்வளோ நேரம் ஒண்ணுமே செய்யல. அல்லேலூயா. ஏன் ஒண்ணும் செய்யல? அவருக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், முள்ளு குத்தி இருக்கு, ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு. சோ பாம்பு விஷமே நீங்க விசுவாசமா இருந்தா முறியடிக்கப்படுகிறது. அப்ப ஏசப்பா மேல ஒரு மனுஷன் விசுவாசமா இருந்தா எவ்வளவு அற்புதம் நடக்கும். எத்தனையோ மனிதர்கள் ஐயோ கடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி பதட்டப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஐயோ ஐயோ அப்படின்ன உடனே 1 மணி நேரத்துல விஷம் ஏறி இறந்து போய் இருக்கிறாங்க. ஆனா இவருக்கு அவ்வளோ நேரமாகி ஒண்ணுமே செய்யல, படைச்சிட்டாரு, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், விசுவாசம் பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். நான் சொல்லுகிறேன், நீங்க விசுவாசமா வாங்க. இந்த உபவாச ஜெபத்துல போனாலே அற்புதம் நடக்கும். நான் கடந்த நாட்களில் ஒரு சில வீடுகளுக்கு போகும்போது சொன்னாங்க, உங்க சபையில நாங்க விடுதலையை பெற்றோம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ரொம்ப சங்கடம். ஏன் அப்படின்னா, ஆமா, எவ்வளவு நாளுக்கு பிறகு நம்மளை பார்த்து சொல்றாங்க. ஒரு நாள் சபையில சாட்சி சொன்னா அது நமக்கு எல்லாருக்கும் ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா அது சொல்லல, நம்மளை பார்த்த உடனே அப்படியே சொல்றாங்க. நேற்று கூட இந்த இடத்துல வந்தாங்க. அதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேர் வந்தாங்க. மனைவி சொல்லுது, இவருக்கு ஒரே பிசாசு போராட்டம், பிசாசு பிடிச்சிருக்கு, 5 நாள் ஒரே போராட்டம். அப்பந்தான் உங்களை சொன்னாங்க வந்தோம் அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னா, அவர் பார்க்கும்போதே சரி ஜெபம் பண்ணும் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஆடி கீழே விழுந்தது அந்த அக்கா. அதுக்கு பிறகு அவருக்கு ஜெபம் பண்ணி அவர் 2 பிசாசையும் விரட்டி இருக்கு. இப்ப நீ கட்டாயம் வருவேன் அப்படின்னாங்க. நானும் ஜன்னல் வெளியே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆடு வருது, மாடு வருது, அவங்கள வரல. ஆமா. சோ அற்புதம் நடக்குது, விடுதலை கிடைக்குது, கர்த்தர் அதிசயம் செய்கிறார். நான் சொல்லக்கு வரக்கு மனசு இல்லை, சரி போகட்டும். அப்போ ஆண்டவர் சபையில அற்புதம் செய்கிறார், நம்ம சபையில அற்புதம் செய்கிறார், நம் நடுவிலையும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். சோ வரும்போது விசுவாசத்தோடு, எல்லாருடைய விசுவாசத்தை காட்டிலும் உங்க விசுவாசம் பெருசா இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அற்புதத்திற்கு நான் காரணம் அல்ல, என் மேல நீ வச்ச விசுவாசம் தான் காரணம். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த அற்புதத்திற்காக இயேசு ஒண்ணுமே செய்யல. அவர் கையை நீட்டவோ, வார்த்தையை சொல்லவோ, விடுதலை ஆகுன்னு சொல்லவோ எதுவுமே சொல்லல, எதுவுமே செய்யல. இயேசுவுக்கு இந்த காரியம் அறிவிக்கப்படல. ஆனா அவர் மேல வைத்த அந்த விசுவாசம் அவளை குணப்படுத்திற்று. இந்த இடத்துல வருகிறவர்கள் இளைப்பாறுதலை தேடி வந்திருக்கிறீங்க. உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கட்டும், அந்த பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் பெரியவராயிருக்கிறார். இங்க போனாலே ஒரு அற்புதம் நீ நம்பி வரணும். ஆமா, விசுவாசத்து வரணும். இந்த உபவாச ஜெபத்துல நான் போய் அமர்ந்து நல்ல பாடுவேன், துதிப்பேன், ஆண்டவரை ஆராதிப்பேன், ஆண்டவரை பணிந்து கொள்ளுவேன். அங்க இருக்கிற அந்த 2 மணி நேரம், 2.5 மணி நேரத்துல எனக்கு ஒரு பெரிய சுகம் கிடைக்கும், எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும், எனக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும். அவரிடத்துல வரும்போது, இளைப்பாறுதலை தேடி வரும்போது, இளைப்பாறுதலை தேடி பல இடங்களுக்கு போனீங்க, எங்கேயுமே உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கல. ஆனால் இங்கே கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். அதற்கு நீங்க அவரை நம்பி வரணும், ஏசப்பாவை நம்பி வரணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சுகமாக்கல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவங்க விசுவாசத்துல பெரிய அற்புதம் நடக்குது, பெரிய அற்புதம் நடக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை வாசிப்போம். ஏசாயா 7:9. ஏசாயா 7:9. எப்ராயிம் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமேலியாவின் மகன், நீங்கள் விசுவாசியா விட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்ல வைக்கிறார், நீ சொல்லிக் கொடு, விசுவாசியா விட்டால் நிலை பெற மாட்டீர்கள். விஷமுள்ள பாம்பு கடிச்சிருக்கு, என்ன பாம்பு கிடைக்கல, முள்ளுதான் குத்தி இருக்குன்னு நினைச்சார். பல மணி நேரம் அவருக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை ஒரு ஹீல் கொண்டு வருது, ஒரு சுகத்தை கொண்டு வருது. அதே போலதான் நான் சொல்லுகிறேன், இயேசு மேல வைக்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசம்
எவ்வளவு பெரிய அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் மேல நம்பிக்கை ரொம்ப குறைவா வச்சிருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போனோம், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம், பஸ் வருது, கண்ணை மூடிட்டு ஏறிடுறோம். இப்ப இங்க ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம், நாகர்கோயிலுக்கு போகணும், நாகர்கோயில் பஸ் வருது, அப்படியே ஏறிடுறோம். போர்டை மட்டும்தான் பாக்குறோம். சீட்டு இருக்கான்னு கூட நமக்கு கவலை இல்லை. ஏறியாச்சுன்னா போக போக சீட்டு கிடைச்சிரும்னு ஏறிடுறோம். இன்னைக்காச்சும் பார்த்துருக்குமா டயர்ல காத்து இருக்கா? 6 டயர் இருக்கு. டயர் என்னைக்காகலும் செக் பண்ணீங்களா? எத்தனை இடத்துல டயர் வெடிச்சு பஸ் குட்டிக்கரணை அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் ஓடும். டிரைவர் ஓட்ட தெரியுமான்னு பார்த்துருக்குமா? கிடையாது. தண்ணி அடிச்சிருக்கிறாரான்னு பார்த்துருக்குமா? தெரியாது. ஏதாவது நோய் இருக்கான்னு பார்த்துருக்குமா? தெரியாது. இன்னும் சொல்ல போனா எத்தனையோ நாட்கள் நம்ம போன பஸ்ஸை பார்த்தோம், போர்டை பார்த்தோம், கண்டக்டரை பார்த்தோம், ஓட்டுகிற டிரைவரை நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படிதான் நம்ம பெரிய விசுவாசம், குருட்டு விசுவாசத்துல யாரி ஜம் பண்ணி உட்கார்ந்து போறோம். பரவாயில்ல, போயிட்டு திரும்ப வந்துட்டோம் பாருங்க, அதுதான் அதிசயம். அவ்வளவு நம்புறோம் அதெல்லாம் ஓடும் அப்படின்ட்டு. நான் சொல்லுகிற அதை விட பெரிய விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கணும் நமக்கு. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிற, நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள், நிற்கவே முடியாது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்க ஆண்டவர் மேல வைக்கிற அந்த விசுவாசம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஆண்டவரிடத்துல வருகிறவர்களுக்கு விசுவாசம் கட்டாயம் வேணும். ஜெபிக்கிறவர்களுக்கு விசுவாசம் கட்டாயம் வேணும். ஊழியம் செய்கிறவர்களுக்கு விசுவாசம் கட்டாயம் வேணும். அவரை நம்பி வாழுகிற விசுவாச குடும்பங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் கட்டாயம் வேணும். நல்ல விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்முடைய பிழைப்பே எங்க இருக்கு? ஆமா, சிலருக்கு பிழைப்பு வெளிநாட்டுல இருக்கும், சிலருடைய பிழைப்பு அரசாங்க வேலையில இருக்கும், சிலருடைய பிழைப்பு தினக்கூலியில இருக்கும். ஆனா மொத்த பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ யார் வேண்டாலும் என்ன தொழிலும் செய்யுங்க, என்ன வியாபாரமும் செய்யுங்க, என்ன வேலையும் செய்யுங்க. ஆனா உங்களுடைய பிழைப்பு அவர் மேல வைக்கிற விசுவாசத்துல மட்டும்தான் இருக்கு. அதை சரியா புரிஞ்சுக்கணும். நான் விசுவாசிக்காட்டா எனக்கு ஒண்ணு நடக்கா. எதை செய்தாலும் விசுவாசத்தோடு செய்யுங்க. ஒரு ஜெபிக்கிறோம் விசுவாசத்தோடு, கஷ்டமா குடும்ப ஜெபத்தில் அதை சொல்லுவோம், சரியா போயிடும். சபையில சொல்லி ஜெபம் பண்ணுவோம், அற்புதம் நடந்துரும். அல்லேலூயா. சிலரெல்லாம் ஊழியக்காரங்களை தொடர்பு கொண்டு பல வருஷம் ஆச்சு. சிலருடைய பிரச்சனையை சொல்லி ஜெபம் பண்ண கேட்டு பல வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கட்டாயம் மாசத்துல ஒரு முறை ஆகிலும் ஊழியக்காரங்கள்ட்ட சொல்லணும், இந்த மாதிரி காரியம் ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லி ஜெபிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கும். அதை அடிக்கடி பண்ணுங்க. அதே போல குடும்ப ஜெபத்துல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. தெய்வ சமூகத்துல வரும்போது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நம்மளுடைய பிழைப்பே விசுவாசத்துல தான் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுறார். ஆகையினால நாம பிழைக்கணும் அப்படின்னா, இந்த பூமியில பிழைக்கணும் அப்படின்னா, நம்ம பிழைப்பு நல்லா ஓடணும் அப்படின்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆகவே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்ப வருகிறவர்கள் எப்படி வரணும்? விசுவாசத்தோடு வரணும். அப்படியே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு வந்தார். அவளுக்கு தான் முதல் அற்புதம். நீங்க விசுவாசத்தோடு வருவீர்களானால் உங்களுக்கு தான் முதல் அற்புதம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முதல் அற்புதத்தை செய்து மகிழ பண்ணுவாராக. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நீ விசுவாசியா விட்டா நிலபெற மாட்டீர்கள், நிற்க முடியாது, ஜெயிக்க முடியாது என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். எல்லாவற்றிலையும் ஒரு விசுவாசம் வரட்டும். சபை குறித்து ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். விசுவாசம் வரட்டும். அல்லேலூயா. ஆமா, அதான் நேத்து ஒரு அம்மா சொன்னாங்க, உங்க சபையில ஜெபம் பண்ணி என்ன வாங்கிட்டு போனேன், அன்னில இருந்தே படிப்படியா என் மூட்டு வலி குறைஞ்சிட்டு அப்படின்னாங்க. அல்லேலூயா. ஆமா, இப்ப நான் பஸ் ஏறி போறேன், ட்ரெயின் ஏறி போறேன், இல்லை காலை தூக்கி வைக்க முடியாது, இறங்கச்சில கஷ்டம், ஏறச்சில ரொம்ப கஷ்டம், படாத பாடுபட்டுனேன். ஆனா விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி வாங்கிட்டு போன அந்த எண்ணெய் போட்டேன், கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று நான் சொல்லுகிறேன். கால் வலி மட்டுமல்ல, முடமான காலையும் சுகமாக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். கால்வலி மட்டுமல்ல, குருட்டு கண்களையும் திறக்க என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட மகிமை உள்ள சாட்சி நம்ம ஊழியத்துல கர்த்தர் எழுப்ப போகிறார். சீக்கிரத்தில் எழுப்ப போகிறார். ஆண்டவர் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அற்புதம் நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். நம்ம சபையில் அதை செய்வார்.
ஆமா, நம்ம கண்கள் அதை காணும். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நான் சில ஊழியர்களுடைய வீடியோஸை பார்க்கிறேன் யூடியூப்ல. சில ஒரு கால் நீளம், ஒரு கால் கட்டையாக இருக்கு பிள்ளைகளுக்கு. அப்படியே அந்த இடத்துல அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த ஸ்பாட்லே கால் வளருது. இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த அற்புதம் எல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம். நானும் ஆசைப்படுறேன். 1000 பேர் வரணுங்கிற ஆசை ஒரு பக்கத்துல இருந்தாலும், கோடி பேருக்கு சுகம் கிடைக்கணுங்கிற ஆசை தான் மேலோங்கி இருக்கிறது. இந்த இந்தியா இயேசுவை அறியணும். இந்திய தேசத்தின் ஜனங்கள் இயேசுவை அறியணும்னா, இயேசுவை வெறும் வார்த்தையினால காட்டினா போதாது, ஏசப்பாவை வல்லமையாய் காட்டணும். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை இந்த தேசத்திற்கு காட்டும். உலகத்திலேயே ஜனத்தொகையில அதிகமாக இருக்கிற நாடு நம்ம நாடு. முதல்ல சீனாவா இருந்தது, இப்ப இந்தியாவா மாறி போச்சு. அடுத்த இடத்துல சீனா இருக்குது, அதுக்கு பிறகு அமெரிக்கா, இந்தோனேஷியா எல்லாம் இருக்குது. அதிக ஜனத்தொகை கொண்ட நாட்டுல உங்களை ஆண்டவர் விசுவாசிகளாய் வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 144 கோடிக்கு ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். நான் அப்படிதான் பாக்குறேன். என் சபையில கொஞ்சம் பேர் தான் வராங்க, அதை நான் பாக்குறது இல்ல. இந்திய தேசத்துல 144 கோடி ஜனங்களுக்கு என்னை கர்த்தர் ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். இந்த ஜனங்களுக்கெல்லாம் இயேசுவை சொல்லுகிறது மட்டுமல்ல, ஏசப்பாவினுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறதும் என்னுடைய தலையாய கடமையாய் இருக்கிறது. அதிகமா ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வாரம் எங்க சபையில் அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். முடவர்கள் நடக்கணும், குருடர்கள் பார்வையடையணும், செவிடர்கள் கேட்கணும். எங்களை கொண்டு அதை செய்யுங்க. நீங்க தாகமாய் கேட்பீர்கள், ஆனால் ஆண்டவர் நிச்சயம் நம்ம சபையில சீக்கிரத்துல அந்த அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். அதே போல 2வது இயேசு கிறிஸ்துவினிடத்துல எப்படி வரணும் அப்படின்னா, மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதுல 3வது வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2வது பாயிண்ட், இயேசு கிறிஸ்துவினிடத்துல எப்படி வரணும் அப்படிங்கிறதுல தடைகளை தாண்டி வர வேண்டும். ஆமென். அது ரொம்ப முக்கியம். இங்க விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே முதல்ல விசுவாசத்தை குறித்து பார்த்தாச்சு. என்ன ஒரு சொல்லப்படக்கூடிய என்ன ஒரு காரியத்தை நம்ம ஆழமாய் தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவனிடத்துல போகணும்னாலே அன்னைக்கு ரொம்ப தடையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 5 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு குடும்பம், ஒரு நாள் உங்க சபைக்கு வரணும், ஒரு நாள் உங்க சபையில வந்து ஆராதிக்கணும், ஒரு நாள் நேரடியா உங்க பிரசங்கத்தை கேட்கணும். 5 வருஷம் ஆச்சு. ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஆனா வர முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு தடை. அது சரீரத்தின் மூலமா இருக்கலாம், சூழ்நிலை மூலமா இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவனிடத்துல வரணும் அப்படின்னா பல தடைகளை உடைத்து நீங்க வரணும். உங்களுக்கு இளைப்பாறுதல். அல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய பேர் பல காரியத்தை தடையாய் பார்க்கிறாங்க. இந்த இடத்தில் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவனிடத்துல வர 4 பேர் அவனுக்கு தேவைப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆமா. ஒருத்தனை எத்தனை பேர் சுமந்து வராங்க? 4 பேர் சுமந்து வராங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனா இன்னைக்கு ஒரு ஆளு 4 பேரை கூட்டிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. ஆமா. ஒரு ஆளு 2 பேரை கூட்டிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஒரு பைக்ல 2 பேரை கூட்டு வரோம், 3 பேரை கூட்டு வரோம். ஆனா அன்னைக்கு ஒரு ஆளை 4 பேர் கூட்டிட்டு வந்தாங்க. வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவ்வளவு தடை, அவ்வளவு பலகீனம், அவ்வளவு கஷ்டம். ஆனா அதையும் தாண்டி பொருட்படுத்தாம 4 பேர் இணைந்து கட்டில படுக்க வச்சு கட்டிலோடு தூக்கிட்டு பல மைல் தூரம் நடந்து கொண்டு வராங்க. சிரமத்தை பார்க்கல, கஷ்டத்தை பார்க்கல, வலியை பார்க்கல, எதையுமே பார்க்கல. நான் சொல்லுகிறேன், இவ்வண்ணமா எல்லா தடைகளையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவனிடத்துல நீங்க வாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. அல்லேலூயா. என்னைக்கு சில நேரத்துல நம்ம மனசை, நம்ம சரீரமே நம்மள போக விடாது. கால் வலிச்ச மாதிரி இருக்கும். அந்த வலியும் 9 மணிக்கு மேலதான் வரும். ஆமா.
ஒரு நாள் முன்னைக்கு கூட எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருப்போம். நாளைக்கு சபை ஆராதனை, நாளைக்கு உபவாச ஜெபம், நாளைக்கு பெண்கள் கூடுக, கட்டாயம் போகணும். அதுக்காகவே துணியெல்லாம் துவைச்சிருவோம், காய்கறி எல்லாம் கட் பண்ணி மறுநாள் சபைக்கு எல்லாம் ரெடியாகி வச்சாலும் கரெக்டா 9 மணிக்கு மேல இனி அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம மனசே சொல்லும், ரொம்ப மழைக்கு கருத்த மாதிரி இருக்கு, மழை வர்ற மாதிரி இருக்கு, வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு, தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. நான் சொல்லுகிறேன், ஈஸியா ஆண்டவரை தேட முடியாது, கஷ்டப்படணும், பல தடைகள் வரும். தடைகளை தாண்டி கர்த்தரை தேடுவீர்கள், ஆனால் நீங்க விரும்புகிற அளவல்ல, விரும்புகிறதற்கு மேலான இளைப்பாறுதலை தந்து உங்களை சந்தோஷப்படுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவனிடத்துல வர 4 பேர் அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவனிடத்துல வர்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. எப்பவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவே இருந்துட்டு இருக்கும். விடவே விடாது, வேத வாசிக்க விடாது, ஜெபிக்க விடாது. ஜெபித்தாதான் அந்த சரீரத்துக்கு ஆசீர்வாதம், ஆனாலும் இந்த சரீரம் அனுமதிக்காது. இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணுமா, இவ்வளோ நேரம் கைத்தட்டி பாடணுமா? இந்த சரீரமே நம்மளுக்கு எதிரியா மாறும். ஆனா அந்த சரீரத்துக்கு தேவைப்படுகிற எல்லா நன்மையும், எல்லா மேன்மையும், எல்லா கனத்தையும் இயேசுவே கொடுக்கிறார். ஆனா வசனம் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக தான் இருக்குது. இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் ஜெயிக்கணும். அல்லேலூயா. மாம்சத்துக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அதை மட்டும்தான் நீங்க செய்யணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, மாம்சத்துக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ, மாம்சத்துக்கு என்னெல்லாம் பிடிக்காது, வேத வாசிக்க பிடிக்காது, ஜபிக்க பிடிக்காது, ரொம்ப நேரம் ஜபிக்க பிடிக்காது, ரொம்ப நேரம் வேத வாசிக்க பிடிக்காது, ரொம்ப நேரம் பிரசங்கத்தை கவனிக்க பிடிக்காது, சபைக்கு போக பிடிக்காது. இப்படி பல விதத்துல அந்த மாம்சம் போராடும். என்னெல்லாம் இதுக்கு பிடிக்காதோ அதை மட்டும் தான் நீங்க செய்யணும். என்னெல்லாம் அந்த மாம்சத்துக்கு பிடிக்கதோ அதை ஒண்ணே நீங்க செய்யக்கூடாது. மாம்சத்தை பட்டி போட்டு கொண்டு வரணும். செத்தால் ஒழிய ஆமா பலன் கொடுக்காது. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகணும், மாம்சத்தின் கிரியைகள் சாகணும். எத்தனை பேருக்கு புரியுது? மாம்சம் நிறைய சொல்லும், செல்போனை பாரு. ஆமா, இந்த 2 பையன்மாரையும் பார்த்துட்டு இருக்க, வந்ததுல இருந்து ஒரு 10 நேரம் வெளியே போயிட்டு பண்ணுங்க. ஆமா, விட மாட்டேங்க அவங்கள. சேர் போட்டு கொடுத்துருக்கு, என் பக்கத்திலே கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தேன், முடியாது. இங்க இருந்து அங்க போனா, அங்க இருந்து அங்க போனா, அங்க இருந்து வெளியே போனா, மாம்சம் இருக்க விட மாட்டேங்க. ஃபேன் போட்டு கொடுத்துருக்கு, சேர்ல உட்கார வச்சிருக்கு, முடிய மாட்டேங்க. உனக்கு என்னமோ பண்ணுது மாம்சம். அடுத்தானே தம்பி? ஆமா, காலு ஒரு மாதிரி பண்ணுது, கை ஒரு மாதிரி பண்ணுது, இடுப்பு ஒரு மாதிரி பண்ணுது, இருக்க விட மாட்டேங்க. நான் சொல்லுகிறேன், மாம்சம் என்னெல்லாம் விரும்புதோ அத்தனை நீ செய்யாத. தேவன் என்னெல்லாம் விரும்புகிறாரோ அத்தனையும் செய். இதுதான் ரூல். எல்லாரும் அப்படிதான். மாம்சம் நிறைய விரும்பும். மாம்சம் உலகத்தையே விரும்பும், உலகத்தையே இச்சிக்கும், உலகத்தையே வாஞ்சிக்கும். ஒண்ணு நிறைவேற்றாதுருங்க. 70 வயசு ஆனாலும் பாவம் சாகாது, மாம்சம் சாகாது. அது வேலை பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு அப்பமா ஏதோ ஒண்ணு தேவைப்படும், கொடுக்காதுங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார். ஆமா, போஜன பிரியனா இருந்தா கத்தி எங்க வைக்கணுமா? தொண்டையில வைக்கணுமா? என்ன அர்த்தம்? மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றக்கூடாது. போஜனம் அந்த சரீரத்துக்கு தேவைதான். எவ்வளவு திங்கணும்? ஒரு முறை ஒரு மருத்துவ ஆலோசனை கொடுக்க ஒரு தாயார் வந்திருந்தாங்க. அழகா சொன்னாங்க, வயிற்றுக்கு எவ்வளவு ஆகாரம் தேவை? 250 கிராம் தான். அல்லேலூயா. ஆமா, எவ்வளவுதான் தேவை. நம்ம அவ்வளவா திங்குறோம். பிசைஞ்சு அப்படி உருட்டுறதே இவ்வளவு பெருது. நிறைய சாப்பிடக்கூடாதா, அளவோடு சாப்பிடணும். சில ஆட்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, பிடிக்காததையும் சாப்பிடணும். இந்த மாம்சம் சொல்லும், இனிப்பா தின்னு. வேற சுகர் கூடிரும். கசப்பு யார் தும்பா? உங்க தாத்தாவை தும்பாரு. கசப்பு சாப்பிடாத, பிடிக்காது. நிறைய பேருக்கு பிடிக்காது. காலேஜ் ஹாஸ்டல் எல்லாம் வார்டன் எல்லாம் பிள்ளைகளை சாப்பாடு கொடுக்க உயிர் போயிட்டு வரும். அந்த அம்மா சொல்லுது, அந்த பிள்ளைகள் கை கழுவுற இடத்துல ஒரு ஆள் நிக்குமா, அந்த வேஸ்ட போடுற இடத்துல ஒரு ஆள் நிக்குமா, நின்றுட்டு தட்டை காட்டு, அங்க என்ன ஒதுக்கி இருக்கு? உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், எல்லாத்தையும் ஒதுக்குது. பீன்ஸ் ஒதுக்குது, வச்சிருக்கு. ஏம்மா இதெல்லாம் என்னது? அதா பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? மாம்சத்துக்கு பிடிக்காது, நாக்குக்கு பிடிக்காது. பல்லு நோ சொல்லிச்சா? சொல்லுங்க, பல்லு நோ சொல்லுதா?
கண்ணு நோ சொல்லுதா, மூக்கு நோ சொல்லுதா, நாக்கு மட்டும் தானே நோ சொல்லுது, அதுக்கு ஒரு குத்து கொடுக்கணும். அது என்ன வேலை அதுக்கு? ஆமா, கத்திரிக்காய் அந்த உடம்புக்கு தேவை, வெண்டைக்காய் தேவை, பாவக்காய் தேவை. மாம்சம் சொல்லுது வேண்டாம். அவிச்ச ஐட்டம் ரொம்ப தேவை, நமக்கு அவிச்ச ஐட்டம் தேவை இல்லை. பிள்ளைகிட்ட கேளுங்க, அவிச்ச மீன் பிடிக்குமா பொரிச்ச மீன் பிடிக்குமான்னா பொரிச்ச மீன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். மாம்சம் அதான் விரும்புது. ஆனா மருத்துவர் என்ன சொல்றாரு? பொரிச்சது ரொம்ப எடுக்காதுங்க, குழம்பு வச்சு சாப்பிடுங்க, அவிச்சு சாப்பிடுங்க, அது நல்லது. ஆவில அவிஞ்சது இன்னும் ரொம்ப நல்லது. ஆனா பிள்ளைகிட்ட கேளுங்க, நூடுல்ஸ் பிடிக்குமா? ஓ பிடிக்குமே. 3 நேரம் கொடுத்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைகள் திங்குக்கு ரெடியா இருக்குது. என்ன சொல்ல? மாம்சம் விரும்புது, அது ரொம்ப விரும்புது. மாம்ச இச்சைகளை நிறைவேற்றவே கூடாது. மாம்சம் சொல்லும், படிக்காத, எழுதாத, வாசிக்காத, கவனிக்காத, செல்லே நோண்டுங்க. அடுத்தனமா உண்மையா சொல்லணும், செல்லே பாருன்னு சொல்லும். கற்றுக்கொண்டா நீதான் அறிவாளி, நீதான் ஞானி. இது கற்றுக்கொள்ளக்கூடிய வயது. ஆமா. மாம்சத்தின் இச்சை எதுவோ, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வாலிப பிள்ளைகளுக்கு பாவ இச்சைக்கு ஏதுவா இந்த சரீர வேலை செய். இச்சை ஒரு பாவம். இந்த சரீரம் என்னெல்லாம் விரும்புதோ நிறைவேற்றவே கூடாது. தேவன் என்னெல்லாம் விரும்புறாரோ அதெல்லாம் 100% நிறைவேற்றணும். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. தடைகளை தாண்டி தேவனிடத்துல போகணும். பல தடைகள், ஜெபத்திற்கு பல தடைகள் வரும், ஊழியத்திற்கு போக பல தடைகள் வரும். மாம்சம் சொல்லும், நீ இப்படிதான் இருக்கணும். வசனத்தை கவனிங்க, வசனத்தை வாசிங்க, வசனத்தை புரிஞ்சுங்க. சில ஆட்கள் வேற மாதிரி சொல்லி தருவாங்க. வசனத்தை மட்டும் கவனிங்க, அதை புரிஞ்சு அதை செயல்படுங்க. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவினிடத்துல வரக்கு 4 பேர் அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். வந்தவனை கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. இப்போ சுமந்து கொண்டு வரும்போது இயேசு கிட்ட நெருங்க முடியாது. நான் அடிக்கடி சபைக்கு சொல்லுவேன், இயேசு நடந்தால் ஊர்வலம் மாதிரி கூட்டம் பின்னாடியே போ. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல நின்றா பொதுக்கூட்டம் மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் அந்த இடத்துல கூடியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஆமா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூடுகிற கூட்டத்தை காட்டிலும் 100 மடங்கு இருக்கும். அல்லேலூயா. ஆமா, இப்ப அவருக்கு தான் அதிகமா கூட்டம் கூடுது, என்னமோ தெரியல. அப்போ அவருக்கு கூடுகிற கூட்டமே இவ்வளவு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கூடுகிற கூட்டம் அதை விட ஜாஸ்தி. அப்படி கூடும்போது இவர்களால பக்கத்துல போக முடியல. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஃபுல்லா வாசல் முன்ன அப்படி சுத்தி ஜன்னல் பக்கம் எல்லாம் ஆட்கள். ஆனா சுமந்து கொண்டு வந்தவர்கள் சற்று யோசிக்கல. அந்த வீட்டுக்கு பின்பகுதியோடு எப்படி போகலாம், அப்படியே போய் வீட்டுக்கு மேல ஏறி ஓடெல்லாம் பிரிச்சு கொண்டு வந்த திமிர்வாதக்காரனை உள்ள இறக்குறாங்க. பல தடைகள் இருந்து தடைகள் எல்லாம் கண்டுக்கவே இல்லை. இயேசுவை சந்திக்கணும், அதுதான் நம்மளுடைய டார்கெட். அல்லேலூயா. இயேசுவை சந்திக்கணும், இயேசுவை இயேசுவனிடத்துல போகணும், இயேசுவனிடத்துல ஜெபிக்கணும், இயேசு கிறிஸ்துவனிடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். அது அந்த ஒரே ஒரு விசுவாசம், அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில அத்தனை பேரும் செயல்பட்டார்கள். இயேசு அந்த திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னித்து அவனை சுகமாக்கினார். அவன் விடுவிக்கப்பட்டான். பல தடைகள் வரும். உங்க ஆசீர்வாதத்திற்கு தடைகளை இயற்கை உண்டாக்கும், சரீரம் உண்டாக்கும், பிசாசு உண்டாக்குவா. எந்த தடையிலே நீங்க இயேசுவை சந்திக்கிறத நிறுத்தாதிருங்க. அவரை நோக்கி பாருங்க, நீங்க பிரகாசம் அடைவீர்கள். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவர் நல்லவர். அன்புள்ள தகப்பனே, பரலோக பிதாவே, இந்த உபவாச ஜெபத்தில் நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. இளைப்பாறுதலை தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னீங்கப்பா. நன்றி தகப்பனே. இளைப்பாறுதலை தருகிற தெய்வம். இளைப்பாறுதலை பெறும்படி எப்படி வரணும்? விசுவாசத்தோடு வரணும். 2வது பார்த்தோம், தடைகளை தாண்டி வரணும். அநேக தடைகள் வரும். பிசாசு தடைகளை கொண்டு வருவான், மனுஷன் தடைகளை கொண்டு வருவான், உங்க சரீரமே தடைகளை கொண்டு வரும். அதெல்லாம் தாண்டி வாருங்க. கர்த்தர் இன்றைக்கு பெரிய அற்புதத்தை செய்வார். 12 வருஷம் இல்லாத இளைப்பாறுதலை ஒரு நொடியில் கர்த்தர் கொடுத்தார். பல வருடங்களாக படுத்த படுக்கையாக இருந்த திமிர்வாதக்காரனுக்கு ஒரு நொடியில சுகத்தை கொடுத்தார். இயேசுவை சந்திங்க, இயேசுவனிடத்துல வாருங்க.
மாம்சம் என்ன சொல்லுகிறதோ கேட்காதிருங்க, வேதம் என்ன சொல்லுகிறதோ செவி கொடுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆசீர்வதிங்கப்பா. அந்த வார்த்தைகளை சரியாய் புரிந்து கொண்டு இதன்படி வாழ நடக்க கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடு என்னென்னைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.